அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களோடு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலான்னு நான் விருப்பப்படுறேன். இன்று நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் நம்ம கேலக்ஸி பதிப்பகம் இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிட்ட சான்றோர் பாலர் அப்படின்ற புத்தகம். புத்தகத்தை எழுதியவர் ஐயா பழனி ராகுலதாசன். புத்தகத்தின் விலை ரூ. 260. ஐயாவை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, சேவுகன் அண்ணாமலை கலைக்கல்லூரியில் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர். ஐயாவுக்கும் எனக்கும் நேரடி பழக்கம் இல்லை, இருந்தாலும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய முக்கியமான மாணவர் எழுத்தாளர் பரிவை சேகுமார் வழியாக ஐயாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐயாவின் எழுத்து, கட்டுரைகள், சிறுகதைகள், இந்த பணிகள் ஏராளம். ஆனால் அவர் நிறைய பதிப்பிக்கலை அப்படின்றது குமாருடைய பெரிய ஆதங்கம். ஐயா அவ்வளோ எழுதியிருக்கிறாங்க, ஆனால் பதிப்பிக்கிறதுல நிறைய முனைப்பு காட்டலை அப்படின்னு குமார் சொல்லிட்டே இருந்தார். இப்போ சமீபத்தில் கடந்த ஓராண்டுகளாக இருக்கும், குமாருக்கு ஒரு எண்ணம், ஐயாவுடைய கட்டுரைகளை, படைப்புகளை எடுத்து பதிப்பிக்கணும், நூலாக்கணும் அப்படின்னாரு. உறுதியாக செய்வோம்னு சொல்லியிருந்தோம். பிறகு அவங்களோட ஒருங்கிணைத்து 31 கட்டுரைகளை ஒரு நூலாக தொகுத்து எடுத்திருக்கிறோம். இந்த கட்டுரையின் நூலின் தலைப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் புரிபடும். என்னன்னு கேட்க தோணும். சான்றோர் 3 புள்ளி வச்சுட்டு பாலர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அது என்னன்னா, என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப அப்படின்ற புறநானூற்று வரியிலிருந்து ஐயா எடுத்து கொடுத்த தலைப்பு இது. இது என்ன சான்றோர் பாலர் ஆப அப்படின்னா, அது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே இப்போ முத்து, மணி, பவளம், தங்கம் இப்படியான பொருட்கள்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல அணிகலனாக உருவாகுதோ, அதுபோல் சான்றோர் சான்றோரையே சார்ந்திருப்பர், சான்றோர் சான்றோரிடம்தான் சேர்ந்திருப்பர் அப்படின்ற ஒரு உயரிய சிந்தனையை கொண்ட கருத்து தான் இந்த சான்றோர் பாலர் ஆபர். சரி, இந்த கட்டுரைகளில் என்ன எழுதியிருக்கிறோம் அப்படின்னு, என்ன எழுதியிருக்காங்க ஐயா அப்படின்னு பார்த்தா, மொத்தம் 31 கட்டுரைகள். 31 கட்டுரைகளும் இந்த உலகத்தில் நாம் அறிந்த, நாம் அறியாத சான்றோர்களை பற்றிய கட்டுரைகள். அவருடைய வாழ்வில் நடந்த சம்பவங்கள், அவங்களுடைய தனித்தன்மைகள், இது எல்லாத்தையும் தொகுத்து ஐயா கட்டுரைகளாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம காந்தி, கஸ்தூரிபா காந்தி, கவிமணி, பாரதிதாசன், கூபாரா, இவங்களை பற்றி நிறைய எழுதிக்கிட்டே பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி, இவங்களை பற்றி நிறையா எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. தனித்தனி கட்டுரைகளாக இருக்குது. அதே நேரத்தில் ஏங்கல்ஸு, டால்ஸ்டாய், இப்படி வெளிநாட்டில் இருக்கும் சான்றோர்களை பற்றியும் நிறைய தகவல்களோட இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. இதில் என்ன சிறப்புனா, இதெல்லாம் நேற்று எழுதி இந்த புத்தகத்துக்காக எழுதப்பட்டவை அல்ல. இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஐயா எழுதி நிறைய நாளேடுகளில், பத்திரிகைகளில் வந்த கட்டுரைகள் தான். இந்த கட்டுரைகளை தொகுத்து எடுக்கிற பணியே பெரும் பணியாக இருந்தது. ஏன்னா பெரும்பாலும் இதுலேருந்து ஃபோட்டோ எடுத்ததாக இருக்குது, பத்திரிகைகள்ல இருந்து. அவற்றை தட்டச்சு மறுபடி கொண்டு வர்றது பெரும் பணியாக இருந்தது. அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சது ஐயாவுடைய மகள் மணிமேகலையும் பரிவை சேகுமாரும், 2 பேரும். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் சொல்லிக்கிறேன். இந்த கட்டுரைகள் அப்படின்றப்ப இத்தனை பேருடைய சான்றோர்களை பற்றிய கட்டுரைகள் பற்றி படித்து என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம பொதுவாக பார்த்த ஒரு இதுதான், இவர் இப்படி இந்த மாதிரி வாழ்ந்தார், இப்படி இறந்தார் அப்படின்ற மாதிரி இல்லாமல், அவருடைய தனித்தன்மைகள், அவங்களுடைய வாழ்வியலில் நடந்த சிறப்புகள், இதை பற்றி ஐயா தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னொன்று எல்லாருக்கும் தெரிந்த பேசப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை இந்த அறிஞர்களை பற்றி ஐயா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த தலைப்புகளுமே நீங்கள் பார்க்கும்போது அந்த கட்டுரைகளை வாசிக்க வேண்டும் அப்படின்ற ஈர்ப்ப தலைப்பே கொடுத்துரும். கங்கை கரையில் ஒரு கவிதை சூரியன், கனிவும் பணிவும் கஸ்தூரி ஆகும், பொய்யாய் போயின பூஜ்யரின் கனவுகள், சொல்லும் செயலும் பாடங்கள் ஆயின, சமுதாயமே எனது கதையின் நாயகன்,
முழு விடுதலையை விரும்பிய முனிவர், தாகம் நிரம்பிய தகைமையாளர், இப்படியான கட்டுரைகளின் தலைப்பு. நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இப்ப கட்டுரைகள ஏதாவது ஒரு கட்டுரை எடுத்து வாசிக்கவோ, இல்ல உள்ள போய் சொல்லவோ, ஆ நான் சொல்றத விட, நான் இந்த தலைப்புகள ஒ ஒரு சோற்று பதமா உங்களுக்கு குடுத்துருக்கிறேன். இத நீங்க வாசிக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கும் நான் பேசிய அ நான் சொல்ல வந்த கருத்தின் ஆழமும், அந்த தன்மையும் உங்களால புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா, இந்த கட்டுரைகள நாங்க தொகுத்து எடுத்து ஒவ்வொன்னா சரி பண்ணி கொண்டு வரும்போதே, திரும்ப திரும்ப படிச்சு ரொம்ப ஒரு ஆர்வத்தோட படிச்சு தான் இந்த ப நூல நாங்க கொண்டு வந்தோம். ஐயா வந்து அ பழனி ராகுலதாசன் அவர்களுடைய மாணவர்கள்ல முக்கியமானவர் பரிவே சிவகுமார். அவர் வந்து அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஐயா வந்து நெறைய விஷயங்கள பதிப்பு பண்ணாம விட்டுட்டாங்க. என்கிட்ட சொன்னதோட சரி. ஆனா தனிச்சிறப்பா இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயா தான் அப்படின்னா தவிர, அவருடைய மாணவர்கள் நெறைய பேர ஐயா எழுதவும், பேசவும் ரொம்ப தூண்டியிருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் நெறைய பேர் இப்ப எழுத்தாளர்களாவும், பேச்சாளர்களாவும் இருக்கிறாங்க. அவர்ட்ட தமிழ் படித்த மாணவர்கள். அதுபோக தன் மாணவர்களையும் பிள்ளைகள போல அவரு பார்த்திருக்கிறார். குமாருடைய அப்பா ஒரு தடவ போயி அவங்கட்ட பேசும்போது, ஐயாட்ட பேசும்போது, "உங்க குமாரு எப்படி இருக்காரு?" அப்படின்னு தான் கேட்டாராம். "என் பையன் குமார் என்ன பண்றான்?" அப்படின்னு கேட்கல. அந்த அளவுக்கு மாணவர்களோட நெருக்கத்தை பேணியிருக்கிறாங்க பழனி ராகுலதாசன் ஐயா. இந்த 31 கட்டுரைகள் நான் சொன்னேன் இல்லையா? இந்த கட்டுரைகள் ஆ முழுக்க பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆவணமாகவும் நான் கருதுறேன். ஆ இந்த கு அணிந்துரை இந்த கட்டுரைகளுக்கு அணிந்துரை எழுதிய முன்னாள் தமிழ்துறை தலைவர் கார்மேகம் ஐயா ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவுடைமை சிந்தனைகளும் இருக்கு, காந்திய சிந்தனைகளும் நிரம்பி இருக்கு இந்த கட்டுரைகள்ல. அவங்க தான் இந்த சான்றோர் பாலருக்க சான்றோரை சார்ந்திருப்போம் அப்படின்னு ஒரு அருமையான விளக்கத்தையும் குடுத்திருக்கிறாங்க. இன்று கேலக்ஸி பதிப்பகம் வெளியிட்ட சான்றோர் பாலர் என்ற நூலை பற்றி உங்களிடம் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.